திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 12. கல்லறை வீரன். உடனே தில்லிக்கு புறப்பட்டு வரவும் நிலைமை தங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. சுல்தானாக பதவியேற்க தக்க தருணம் இதுவே. தன் ஆதரவாளர்கள் அனுப்பிய ஓலையை படித்ததும் உலுக்கான் உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். பொன்னாசி பின்வாங்கி பதவி ஆசைக்கு வழிவிட்டது. சுல்தான் முகமது பின் துக்ளக் பெருமையுடன் அப்சலை நோக்கினான். அவன் உடனடியாக தலை வணங்கினான். அப்சல், நான் உடனே தில்லிக்கு திரும்ப வேண்டும். நீ இங்கேயே இரு. எப்படியாவது அந்த பொற்சிலையை தேடி கண்டுபிடித்து எடுத்து வா. அந்த அபரஜி பொன்னால் அழகிய சிம்மாசனம் ஒன்றை செய்து கொள்ளப் போகின்றேன். மறுநாள் விடியற்காலையிலேயே ஒரு சிறிய படையுடன் தில்லிக்கு கிளம்பிவிட்டான் உலுக்கான். மீண்டும் கொள்ளிடக்கரையை அடைந்தவன் தற்செயலாக அந்த விசித்திரமான காட்சியை கண்டான். கொள்ளிடக்கரையில் ஒரு சிறிய தர்கா சுவர் ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது. அதன் முன் ஒரு சமாதி. அதற்கு ஒரு பெரியவர் சிவப்பு துணி போர்த்தப்பட்டு இருந்த ஒரு கல்லறையில் மயில் இறகினால் விசிறிக்கொண்டு இருந்தார். வெள்ளிச்சரிகையால் பிணைக்கப்பட்ட மலர் போன்ற ஒன்று அந்த சிகப்பு துணியின் மீது போர்த்தப்பட்டு இருந்தது. ஊதுபத்தியின் மனமும் ஜவ்வாதும் வாசனையும் அந்த இடத்தில் பரவியிருந்தது. அந்த பெரியவரிடம் சென்றான் உலுக்கான். இது யாருடைய கல்லறை? ஹுசூர், மாலிக் கஃபூர் திருவரங்கத்தின் மீது படையெடுத்து வந்த பொழுது எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட ஒரு சுல்தானிய படை வீரனின் கல்லறை. அவரை இங்கேயே புதைத்து விட்டார்கள். அப்படியா? உம்மை பார்த்தால் திருவரங்கவாசி போல் தோன்றுகிறதே, சந்தேகத்துடன் கேட்டான் உலுக்கான். ஆம் ஹுசூர், நான் இந்த நகரவாசிதான். தீராத கடும் வயிற்று வலியால் வெகு நாட்களாக அவதிப்பட்டேன். இந்த கல்லறையில் வேண்டிக் கொண்டவுடன் என் வயிற்று வலி குணமாகிவிட்டது. அதனால் இந்த வீரரின் கல்லறைக்கு வந்து என்னால் முடிந்த பணிவிடைகளை செய்கின்றேன், அந்த பெரியவர் கூறினார். உலுக்கான் சட்டென்று அந்த கல்லறையின் முன் மண்டியிட்டான். வீரரே, நான் தில்லியின் சுல்தானாக பதவி ஏற்க வேண்டும். நீ அதற்கு வாழ்த்து கூற வேண்டும். நான் சுல்தானான பின்பு உங்கள் கல்லறை பெரிய தர்காவாக கட்டித்தருகிறேன் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். அந்த பெரியவருக்கு சிறு பை நிறைய நாணயங்களை கொடுத்தவன் கிளம்பினான். குதிரை மீது ஏறிக்கொண்ட உலுக்கான் ஏதோ ஞாபகம் வந்தது போல் திடீரென்று கேட்டான். பெரியவரே, அந்த வீரரின் பெயர் என்ன? மெஹர் டுங் காதர். அந்த பெயரை தன் மனதில் பதிவு வைத்து கொண்ட உலுக்கான் தில்லியை நோக்கி சென்றான். மோதபின் துக்ளக் என்ற பெயரில் ஆட்கொள்வதற்காக. ரகசியம், பரம ரகசியம். ஜோதிஷ்குடி. அழகர் கோயில் போகும் வழியில் ஆனைமலை குன்றில் குடைவரை கோவில் ஒன்று உண்டு. அதில் நரசிங்கபிரான் எழுந்தருளி இருந்தார். அந்த குன்றின் மறுபக்கத்தில் உள்ளது இந்த ஜோதிஷ்குடி. அந்த கிராமத்தை ஒட்டின்ற மலைகுகை ஒன்றில் எழுந்தருளி இருந்தான் அரங்கன். அர்ச்சகர் திருவாராதனை செய்து கொண்டிருக்க பரிசாரகன் காவலம் பாடி அவருக்கு உதவியாக நின்றிருந்தான். பிள்ளை லோகாச்சாரியரின் சீடர்கள் திவ்ய பிரபந்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டு இருந்தனர். பிள்ளை லோகாச்சாரியார் வருத்தத்துடன் அரங்கனையை பார்த்து கொண்டிருந்தார். ஆணி பொன்னால் செய்த திருமணஞ்ச தொட்டியில் பொன் வட்டில்களில் காவிரி தீர்த்தம் பரிமளிக்க அரையர்கள் கட்டியம் சொல்ல ஆனந்தமாய் திருமஞ்சனம் செய்து கொள்ள வேண்டிய அரங்கன் இப்படி நிராதரவாய் இந்த வனாந்தரத்தில் நிற்கின்றானே, உருகினார் பிள்ளை சுவாமி. கவலைப்படாதே பிள்ளாய், என்னை ஆராதித்த ராமன் பட்ட துயரை நானும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையால்தான் காட்டில் திரிகின்றேன். அரங்கன் வாயசித்து சொல்வதைப் போல் தோன்றியது அவருக்கு. திடீரென்று மரங்களின் ஊடே ஒரு சலசலப்பு, ஒரு உருவம் பிள்ளை லோகாச்சாரியாரின் திருவடிகளில் வந்து விழுந்தது. யார்? அந்த உருவத்தின் பின் கழுத்தில் கட்டணி ஒன்று பாய்ந்திருந்தது. அதிலிருந்து ரத்தம் குப்பளித்து வெளியேறி கொண்டிருந்தது. பதைபறித்து போன பிள்ளை லோகாச்சாரியார் கவிழ்ந்திருந்த அந்த மனிதனின் முகத்தை உயர்த்தி பார்த்தார். மகர நெடுங்குழி காதர் நழுவி கொண்டிருந்த உயிரை கையில் பிடித்து கொண்டு சொருகி இருந்த விழிகளை இழுத்து நிறுத்தி பிள்ளைசாமியின் முகத்தை ஏறிட்டார். என்ன நடந்தது மகரம்? துயருடன் கேட்டார் பிள்ளை. சுவாமி, என்னவென்று சொல்வது? திருவரங்கம் கோவில் சுல்தான் படையினரிடம் வீழ்ந்தது. 12,000 நகரவாசிகள் அரங்கத்தை காக்கும் பொருட்டு பிராண தியாகம் செய்துவிட்டனர். அதில் மாவீரர் சுந்தரபாகுவும் ஒருவர். திருவரங்கத்து ஸ்ரீகள் திருக்காவேரியில் இறங்கி மானத்தை காத்து கொண்டனர். தங்கள் உத்தரவுகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றிவிட்டேன் சுவாமி. இதை தங்களிடம் சொல்வதற்காக வந்து கொண்டிருந்தேன். வழியில் கள்வர்கள் சிலர் இந்த பக்கமாக வருவதைக் கண்டேன். அவர்களால் அரங்கனுக்கு ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்கின்ற கவலையில் அவர்களிடம் மோதி அவர்களை திசை திருப்பி விட்டு விட்டேன். இருப்பினும் பின்புறமாக ஒருவன் வந்து என் கழுத்தில் கட்டாரியை பாய்ச்சி விட்டான். அதிக நேரம் பேசிய ஆயாசத்தில் மூச்சு திணற ஆரம்பித்தது மகரனுக்கு. ஆஹா, அரங்கனை காப்பாற்ற நீ செய்த தியாகங்கள் சொல்லி மாளாது.
மகரா, உனக்கு அரங்கன் பக்தியும் ஆச்சாரிய அபிமானமும் மெய்சிலிருக்க வைக்கின்றது என்னை. பிள்ளை கண்ணீர் விட்டார். சுவாமி அவரது திருவடிகளை பற்றிய மகர நெடுங்குழைக்காதன் தன் உயிரை அவர் காலடியிலேயே சமர்ப்பித்து விட்டான். பிள்ளை லோகாச்சாரியார் விக்கித்து போய் செய்வதறியாது அப்படியே அமர்ந்து விட்டார். இப்படி எண்ணற்ற வைணவர்கள் பிராணத்தியாகம் செய்து கொண்டே போக திருவரங்கன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கின்றானே. தன்னையும் துன்புறுத்தி கொண்டு தன் அடியவரையும் இன்னல்களுக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கின்றானே. சீடர்கள் அருகே இருந்த ஏரிக்கரையில் மகரனை பள்ளிப்படுத்த சுவாமி அரங்கனையே பார்த்து கொண்டிருந்தார். அன்று இரவு எதுவும் உண்ணாமல் படுத்து விட்டார் பிள்ளை சுவாமி. மனதாலும் உடலாலும் நொந்து போயிருந்த சுவாமியை அரங்கத்தில் 12,000 பேர் உயிர் தியாகம் செய்தனர் என்கின்ற செய்தி நிலைக்குலைய வைத்து விட்டது. மாவீரனான சுந்தரபாகுவின் மரணமும் அவரது உறுதியை தகர்த்து விட்டது. கண்ணெதிரே உயிரை விட்ட மகரனை நினைத்ததும் எல்லாமே வெறுத்து விட்டது. நடுநிசியில் திடீரென்று சுவாமிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. மூச்சு திணற எழுந்து உட்கார முயன்றார். அவரால் உடலை அசைக்கக்கூட முடியவில்லை. சிரமப்பட்டு தலையை தூக்கினார். அதை கண்டு சிந்தனைக்கினியான் ஓடி வந்தான். சுவாமி, சிந்தனைக்கினியானே, நான் நிலவுலகை விட்டு செல்லும் காலம் வந்துவிட்டது. என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த தோஜஸ்குடியிலேயே என்னை பள்ளிப்படுத்தி விடுங்கள். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி, நான் மற்றவர்களை எழுப்புகிறேன் என்று எழ முயன்ற இனியானின் கைகளை பற்றி கொண்டார் பிள்ளை சுவாமி. அவகாசமில்லை இனியானே, என் காலம் முடியப் போகின்றது. நான் போய்கொண்டே இருக்கின்றேன். அந்திம காலம் வருவதற்குள் உன்னிடம் ஒரு முக்கிய தகவலை சொல்கிறேன், கவனத்துடன் கேள். இங்குள்ள எனது சீடர்கள் அனைவருமே வயதானவர்கள், 60 கடந்தவர்கள். நாளை மீண்டும் அரங்கத்திற்கு அழகிய மணவாளன் எழுந்தருளும் காட்சியை இவர்களில் யார் காண்பார்கள் என்பது தெரியவில்லை. குமார பருவத்தில் இருக்கும் நீ மட்டும்தான் அதை குளிர குளிர காணப்போகின்றாய். நான் சொல்வதை கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள். பிள்ளை சுவாமிக்கு மூச்சு வாங்கியது. குழந்தாய், மகர நெடுங்குழைக்காதன் மூலமாக நான் திருவரங்கனின் நிதியை, செல்வத்தை, மூர்த்தங்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். அரங்கனின் திரு ஆபரணங்கள், பொன்மேய்ந்த பெருமாள் எல்லாவற்றையும் மகரன் பத்திரமாக ஒதுக்கி வைத்து விட்டான், பதுக்கி வைத்து விட்டான். அந்த ரங்கநிதி ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் இடங்களை சுவடியில் எழுதி அதை பத்திரப்படுத்தி மகனிடம் தந்தேன். அவன் அதை பத்திரப்படுத்தி விட்டாலும் அது எங்கே இருக்கிறது என்பதை சொல்ல இப்பொழுது அவன் உயிருடன் இல்லை. எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது. அதை உன்னிடம் சொல்லுகிறேன். நான் காலமான பின்பு அந்த செல்வங்களை எல்லாம் கண்டுபிடித்து மீண்டும் திருவரங்கனிடமே ஒப்படைக்கும் பொறுப்பை உன் தோளில் சுமத்துகின்றேன் என்றார். சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சிந்தனைக்கினியான் தன் செவிகளை சுவாமியின் வாய் அருகே கொண்டு சென்றான். பிள்ளை லோகாச்சாரியார் சொல்ல ஆரம்பித்தார். இனியானே, பரமபதம்தான் ஒரு வைணவனுக்கு பெரும் நிதி. அந்த பரமபதத்தை நமக்கு பரிந்துரை செய்பவள் ரங்கநாயகி. அவளுடைய சந்நிதிக்கு செல்லும் வழியில் 5 குழி 3 வாசல் என்கின்ற இடம் உள்ளதல்லவா? அந்த வாசலில் பரமபதம் என்கின்ற நிதியோடு நமது ரங்கநிதியை பற்றிய இரகசியத்தையும் வைத்திருக்கின்றேன். கேள். 5 குழியில் திருவை போல் கைவிட்டு துழாவினால் கிட்டும் அரங்கனின் பெரும் நிதி. இதை செய்தாலே போதும், எல்லா விவரங்களும் கிட்டிவிடும். அரங்கன் கோவிலுடைய மூர்த்தங்கள், ஆபரணங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எங்கே உள்ளன என்பதும் தெளிவாகும். எல்லாவற்றையும் தேடி எடுத்து கருவூரத்தில் சேர்த்துவிட்டு மீண்டும் திருவரங்கம் பழைய பொலிவுடன் திகழச் செய்வாய். எனது இந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றுவாய் அல்லவா? சுவாமி, நிச்சயம் நிறைவேற்றுவேன். சிந்தனைக்கினியான் கதறல் உறங்கிக் கொண்டிருந்த மற்றவர்களை எழுப்பி விட்டு விட்டது. அரங்கா, பிள்ளை லோகாச்சாரியார் திருவரங்கனின் மூர்த்தத்தை பார்த்தபடியே திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். திருக்கண்ணக்குடி கதறினார். எதற்கென்று அழுவேன்? அனாதரவாக திரியும் அரங்கனுக்காகவா? நம்மை விட்டு சென்று விட்ட ஆச்சாரியாருக்காகவா? அரங்கத்தில் கொல்லப்பட்ட 12,000 நகரவாசிகளுக்காகவா? கூரக்லோத்துமர் சொன்னார். அழுவதால் என்ன பயன்? ஆச்சாரியார் கூறியது போல அரங்கன் பயணம் தொடர வேண்டும் என்று அவன் தன் சந்நிதிக்கு திரும்ப வேண்டும் என்று திருவுள்ளம் பதற்றுகின்றானோ அன்றுதான் அவன் திரும்புவான். அது நம் காலத்தில் நடக்குமா என்பது கூட தெரியாது. அவன் பயணம் தொடர வேண்டும் என்பது ஆசான் வாக்கு. நாம் அதை நிறைவேற்றுவோம்.
யார் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் நிச்சயம் உயிர் வாழ வேண்டும். ஆச்சாரியாரின் உத்தரவுப்படி அரங்கன் நிதியை கருவூலத்தில் ஒப்படைத்த பின்பே என் உயிர் பிரியும். அதுவரை என்ன ஆபத்து வந்தாலும் நான் உயிர் வாழ்ந்தே தீருவேன். தனக்குள் சூழ் உரைத்தான். சிந்தனைக்கு இனியான். அரங்கனை சுமந்து கொண்டு அந்த பரிவாரம் ஜோதிஷ்குடியை விட்டு தெற்கே பயணத்தை தொடர்ந்தது. எதிர்பாராத சந்திப்பு. தெற்கே சென்ற திருவரங்கன் அழகர் கோயில், எட்டயபுரம், திருநெல்வேலி, திருவனந்தபுரம் வழியாக திருக்கண்ணனூரை, தற்போது கோழிக்கோடு என்று வழங்கப்படும் இடத்தை அடைந்தான். தற்செயலாக அங்கே ஆழ்வார் திருநகரியிலிருந்து தப்பி வந்த நம்மாழ்வார் மூர்த்தத்தை கண்டனர். பிள்ளை சுவாமியின் சீடர்கள் அரங்கனும் நம்மாழ்வாரும் சில காலம் திருக்கண்ணனூரில் பதுங்கியிருந்தனர். அங்கேயே நம்மாழ்வார் மூர்த்தத்தை ஒளித்து வைத்துவிட்டு ஆழ்வார் திருநகரிக்கு கிளம்பிவிட்டனர். அவருடன் வந்தவர்கள் அரங்கனின் பரிவாரம் அங்கிருந்து திருநாராயணபுரத்திற்கு சென்றது. கலியின் கதை. ஸ்வேதலதா கட்டழகியாக சிங்கர் கோவிலை நோக்கி நடந்தாள். சுல்தானிய படைகள் திருவரங்கம் முழுவதையும் ஆக்கிரமித்துவிட ஊர் மனித நடமாட்டம் இன்றி காணப்பட்டது. அரங்கன் கோயில் வெறிச்சோடி கிடக்க வனாந்தரத்தில் இருக்கும் காட்டு அழகிய சிங்கர் கோவிலுக்கு யார் வரப்போகின்றார்கள்? ஆனால் ஸ்வேதலதா எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த அந்தி பொழுதில் துணிவுடன் சென்று கொண்டிருந்தாள். அவளும் காவிரியில் இறங்கி உயிரை மாய்த்து கொள்வதற்காக பாட்டி சமந்தகமணியுடன் சென்றவள்தான். ஆனால் பாட்டி தண்ணீரில் மூழ்கி காணாமல் போன அந்த ஒரு கணத்தில் அவளுக்குள் ஒரு மாற்றம். நான் எதற்கு உயிர் தியாகம் செய்ய வேண்டும்? ஆண்களுக்கு உயிரும் பெண்களுக்கு மானமும் முக்கியம்தான். ஆண்கள் உயிர் தியாகம் செய்து வீர சொர்க்கத்தை அடைந்து விடுகிறதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் பெண்களுக்கு அவர்கள் தங்கள் உயிருக்கு மேலான மானத்தை காத்து கொள்ள வேண்டி உயிர் தியாகம் செய்து கொண்டாலும் அவர்கள் போற்றப்படுவதில்லை. சரி, அந்த மானத்தை தியாகம் செய்து ஊருக்கு நன்மை செய்தாலும் இகழ்ச்சியுடன் தான் பார்க்கின்றனர். இப்பொழுது நான் என்ன செய்வது? பாண்டிய மன்னன் தன் திருப்பணிகளால் அரங்கன் கோவிலில் ஒன்று கலந்து விட்டதைப் போல என் பெயரும் கோவில் சரித்திரத்தில் நிலைக்க வேண்டும். பாண்டியன் கொண்டே என்று மன்னன் பெயர் பெற்றது போல தன் பெயரும் கோவிலில் ஏதாவது ஒன்றோடு இணைத்து போற்றப்பட வேண்டும். இந்த தீர்மானத்துடன் காவிரி ஆற்றில் மூழ்காமல் ஊரை நோக்கி நடந்தாள் ஸ்வேதலதா. காட்டழகிய சிங்கர் கோவில் இருளில் மூழ்கியிருந்தது. சுல்தானிய படையினரின் இலக்கு திருவரங்க கஜானா என்பதால் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இந்த கோவில் தப்பித்து விட்டது. கோவிலுக்குள் நுழைந்த ஸ்வேதலதா திகைத்து விட்டாள். திருவரங்கத்து மூதாட்டிகள் சிலர் தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பறிகொடுத்துவிட்ட துயரத்தில் நரசிம்மர் சன்னதியில் மோட்ச தீபம் ஏற்றி அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் போய் இவளும் உட்கார்ந்து கொண்டாள். பின்பு அந்த மூதாட்டிகள் ஒவ்வொருவராக கிளம்பி போக ஸ்வேதலதா மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தாள். வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தவளை கோவில் அர்ச்சகர் கிளப்பினார். அம்மா, சந்நிதியை சாற்ற வேண்டும். காலம் கெட்டு கிடக்கின்றது. இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கின்றாயே, வீட்டுக்கு போ. சுவாமி, இந்த இடத்தை விட்டால் தற்பொழுது பாதுகாப்பான இடம் வேறு ஒன்றும் திருவரங்கத்தில் இருப்பதாக தெரியவில்லை. ஸ்வேதா சொல்ல அவர் நமக்கேனும் வம்பு என்று கிளம்பி போய்விட்டார். நரசிம்மரை தியானம் செய்தபடியே அமர்ந்திருந்தாள் ஸ்வேதா. இந்த நிலையில் எங்களுக்கு ஏன் கொடுத்தால் சிங்கபிரானே, நின்றால் ஆதிகேசவன், இருந்தால் காட்டழகிய சிங்கன், கிடந்தால் அரங்கன் என்று உங்கள் 3 பேருடைய கோவில்களையும் சுற்றி வந்ததற்கு இதுதான் பலனா? நீ நினைத்திருந்தால் திருவரங்கத்தை காப்பாற்றியிருக்க முடியாதா? யாரும் இல்லாத தைரியத்தில் சற்று உறக்கவை கேட்டாள் ஸ்வேதா. எங்கள் உயிரை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீர் மட்டும் திருவரங்கத்தில் அமர்ந்து என்ன செய்யப் போகின்றீர் சிங்கபிராணி? பித்து பிடித்தவளைப் போல் கேட்டாள் ஸ்வேதா. அந்த கணம் சந்நிதியின் பின்புறமாக ஏதோ அரவம் கேட்டது. கதவு திறக்கப்படும் ஓசை. ஸ்வேதா சட்டென்று அமைதி காத்தாள். கோவிலில் இன்னும் மனித நடமாட்டம் இருக்கின்றது போலும். வயோதிகர் ஒருவர் நரைத்த தாடி மீசையுடன் அவளை இருந்த பக்கமாக வந்தார். யாரம்மா நீ? தனியாக உட்கார்ந்து புலம்புகின்றாயே? அதோ அந்த பெருமாளை கேளுங்கள். புலம்ப வைத்தவர் அவர். என்ன நடந்து விட்டது இப்போது? இன்னும் என்ன நடக்க வேண்டும் சுவாமி? வேதம் பொலித்த வீதிகளில் ஒப்பாரி கேட்கின்றது. அக்கார வடிசலும் அரவணையும் மனம் வீசிய வீடுகளில் சூனகம் சமைக்கப்படுகின்றது.
தேனமர் சோலை சூழ் தென்னரங்கத்தின் கழுமரங்கள் காட்சி தருகின்றன. யாருக்கும் தலைவணங்காத அரங்கன் அடியாரின் தலைகள் ஈட்டியில் சொருகப்பட்டுள்ளன. இவ்வளவு நடந்தும் என்ன நடந்து விட்டது என்று கேட்கின்றீரே. அரங்கனை பிரிந்து நம் ஊர் சோபை இழந்து கிடக்கின்றதே, அது உங்கள் கண்களில் படவில்லையா? கண்ணீருடன் அவள் கேட்டாள். இடி இடி என சிரித்த அந்த வயோதிகர் வேறு யார்? நரஹரிதான். ஜீதம், பானம், ஸ்ரீ, சுனகம், ஸ்வர்ணம், இது தெரியாதா உனக்கு? சம்மதமில்லாமல் பேசும் அந்த வயோதிகரை குழப்பத்துடன் பார்த்தாள் ஸ்வேதா. என்ன சொல்கின்றீர் சுவாமி? அது ஒரு பெரிய கதை. கேட்க பொறுமை உண்டா உனக்கு என்ற நரஹரி அவள் பதிலுக்கு காத்திராமல் கதையை கூறத் தொடங்கினார். கலியுகம் தொடங்கும் காலம் உலகை ஆண்டு கொண்டிருந்த பரீட்சித்து மகாராஜா ஒரு நாள் தன் உணவை முடித்து கொண்டு படுப்பதற்காக தன் அறைக்கு சென்றார். அங்கே ஒரு அழகான இளைஞன் அவருக்காக காத்திருந்தான். மிக அழகாக இருந்தான் அந்த வாலிபன். யார் நீ என்று கேட்டார் பரீட்சித்து. நான் தான் கலிபுருஷன், உங்கள் உதவி நாடி வந்துள்ளேன் என்றான் கலி. என்ன வேண்டும் உனக்கு? கலியுகத்தில் என் சாம்ராஜ்யம் பரவ வேண்டும். அதற்கு மக்களின் மனது பேதலிக்க வேண்டும். அதற்காகவே 4 இடங்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அவற்றின் மூலம் மக்களின் மதியை பயக்கப் போகின்றேன். எந்தெந்த இடங்கள் அவை? கலி சிரித்தபடியே சொன்னான். ஜீக்தம், அதாவது சூதாட்டம்; பானம், அது மது; ஸ்ரீ, பெண்; சூனம், மாமிசம் ஆகிய 4 இடங்களையும் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். ஆனால் இது போதாது. பெரிய அளவில் மனிதர் மனதை பேதலிக்கச் செய்யும் ஒரு சாதனம் தேவை. அது என்ன என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன் என்றான் கலிபுருஷன். பரீட்சித்து யோசித்தார். யோசித்து கொண்டே தன் இடக்கையில் அணிந்திருந்த ஸ்வர்ணக் கணையாழியை வலக்கரத்தால் திருகிக் கொண்டே இருந்தார். அந்த கணையாழி அவர் கையிலிருந்து நழுவி உருண்டோடி கலியின் காலடியில் வந்து விழுந்தது. அதை கையில் எடுத்து உற்று பார்த்தான் கலி. நல்லது மகாராஜா, தாங்கள் கூறியபடியே அந்த 5வது திட்டமாக ஸ்வர்ணத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். இனி ஸ்வர்ணத்தால் மக்களின் புத்தி பேதலித்து கொடுமைகள் புரிவார்கள் என்று கூறி மறைந்து விட்டான். நரஹரி மீண்டும் சிரித்தார். இப்பொழுது புரிகிறதா பொன் பித்துக்கு காரணம்? சீதா பிராட்டியே பொன்மானின் மீது ஆசை வைத்துதானே துன்பத்தில் விழுந்தாள். ஸ்வேதா திகைத்தாள். சுவாமி, அரங்கன் ஏன் துன்பப்படுகின்றான்? ஸ்வர்ணத்தை களவாடியவர்கள் அவனிடம்தானே கொடுக்கின்றனர். அந்த பாவத்திற்கு உடந்தையாக இருந்ததால் பலனை அனுபவிக்கின்றான். சுவாமி, குடும்பத்தை இழந்து திக்கில்லாமல் இருக்கின்றேன். நான் என்ன செய்வது? தேம்பி அழுதாள் ஸ்வேதா. கவலைப்படாதே, பெருமாள் உன்னிடம் எதையோ எதிர்பார்க்கின்றான். என்னிடம் என்ன இருக்கிறது எதிர்பார்க்க? யார் கண்டார்கள்? நீர்தான் அரங்கத்தை மீண்டும் வாழ வைக்கப் போகின்றாயோ என்னவோ. சிரித்தார் நரஹரி. நொந்த பொன்னில் வேல் பாய்ச்சுகின்றீர் சுவாமி, வேதனையுடன் சொன்னாள் ஸ்வேதா. இல்லையம்மா, நான் சொன்னால் சரியாக இருக்கும். நான் உன்னை அடுத்த முறை சந்திக்கும் பொழுது உனக்கே நான் சொன்னது விளங்கும். எதற்கும் கலங்காமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். அந்த பெரியவர் சிரித்து கொண்டே கோவிந்தனின் பின்பக்கமாக சென்று விட்டார். ஸ்வேதாவின் ஆசையில் பச்சை கற்பூர வாசம் வீச அவள் வியப்புடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆடி ஆடி அகம் கரைந்து காட்டழகி சிங்கர் கோவிலை விட்டு நடந்த ஸ்வேதா சிறிது தூரமே சென்றிருப்பாள். திடீரென்று 4-5 சுல்தானிய படை வீரர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். நேராக அவளை படைத்தலைவன் அப்சல் முன் கொண்டு நிறுத்தினர். பிரமிப்புடனும் ஆசையுடனும் அவளை பார்த்தான் அப்சல். யார் நீ? ஸ்வேதா மௌனம் சாதித்தாள். காட்டழகிய சிங்கர் தரிசனம் செய்ததன் பலன் இதுவோ? சட்டென்று துணிந்து ஒரு பொய்யை சொன்னாள். நான் திருவரங்கன் கோவில் தேவதாசி. தேவதாசியா? உன்னுடைய பெயர்? வடமொழி பெயரான ஸ்வேதாவை தமிழ்படுத்தினாள் அவள். என் பெயர் வெள்ளாயி. உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு வெள்ளாயி? நான் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களை கொன்றே பழக்கப்பட்டவன். கண் சிமிட்டபடியே கேட்டான் துணை தளபதி. நான் ஆடுவேன், பாடுவேன், உங்கள் எண்ணப்படி நடப்பேன். அவ்வளவு பிரயோஜனம் உள்ளவளா நீ? வியப்புடன் கேட்டான். இதென்ன பிரமாதம்? எல்லாவற்றையும் விட நான் உனக்கு பெரிய விதத்தில் பயன்படப் போகின்றேன். எப்படி? அபரஞ்சி பொற்சிலை இருக்குமிடம் எனக்கு தெரியும். என்ன? குதூகலத்துடன் எழுந்தான் அப்சல். உனக்கு எப்படி தெரியும்? என் பாட்டனார்தான் இந்த கோவிலின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். அதனால் கோவிலின் இரகசிய இடங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். வாயெல்லாம் பல்லானது அவனுக்கு.
அப்படி என்றால் உடனே கிளம்பு. இந்த நேரத்திலா? வேண்டாம், நாளை மாலை சரியாக விளக்கேற்றும் நேரத்தில் காண்பிக்கின்றேன். நாளை மாலையா? அதுவரை ஏன் காத்திருக்க வேண்டும்? சூரிய ஒளியில் அந்த சிலை தகதகப்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அவசியம் பார்க்க வேண்டும், பேராசையுடன் சொன்னான் துணைத் தளபதி. அதுவரை நாம் என்ன செய்வது? காமத்துடன் அவளை பார்த்தான். ஆடி ஆடி அகம் கரைய இசை பாடி பாடி கண்ணீரில் நின்றாள் ஸ்வேதா. துணைத் தளபதியின் பிடியில் அவள் தேகமும் உடன் கரைந்தது. கனவு பலித்தது. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிவிட்டான். அப்சல் வெள்ளாயியை தொடர்ந்து கிழக்கு புறமாக இருந்த அந்த கோபுரத்தை நோக்கிச் சென்றான். வெள்ளாயி கேட்டுக்கொண்டதன் பேரில் படை வீரர்களை கீழே இருக்கச் சொன்னான். வெள்ளாயி படைத்தளபதியை கிழக்கு கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றாள். படைத்தளபதி 1000 கனவுகளோடு அவளை தொடர்ந்து சென்றான். பொன்வைந்த பெருமாளை கண்டுபிடித்து தில்லிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சுல்தானாக உள்ள உலுகானிடம் நல்ல பெயர் வாங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும். கோபுரத்தின் உச்சியை அடைந்த வெள்ளாயி அங்கு நம்பிள்ளை பிரதிஷ்டை செய்திருந்த ஹயக்ரீவ நரசிம்மர் இருந்த சாளரத்தின் அருகே நின்றாள். இங்கேதான் அந்த பொற்சிலை இருக்கின்றதா? ஆவலுடன் கேட்டான் படைத்தளபதி. இங்கேதான் என்றாள் அவள். சாளரத்தின் வழியாக கோபுரத்தின் மேல் பகுதியை கட்டி காட்ட வேண்டும். அவன் வெளியே எட்டி பார்க்கும் பொழுது அவனை கீழே தள்ளிவிட வேண்டும் என்கின்ற திட்டத்துடன் தான் அவனை மேலே அழைத்து வந்திருந்தாள். எங்கே அந்த சிலை? அவன் பொறுமையின்றி சுற்றுமுற்றும் பார்க்க திடீரென்று அந்த பச்சை கற்பூர வாசத்தை மீண்டும் உணர்ந்தாள் வெள்ளாயி. அவளுடைய கண்கள் அந்த தளபதியின் பின்னால் உண்டான அசைவை கவனித்து விட்டன. தன் பின்னால் ஆஜானுபாகுவாக ஒரு உருவம் வந்து நிற்பதை படைத்தளபதி அறியவில்லை. நரைத்த தாடி மீசையுடன் கண்கள் ரவுத்காரத்தால் சிவந்திருக்க நரஹரி அவன் இரு தோள்களிலும் தன் இரும்பு கரத்தை வைத்தார். என்ன ஏது என்று வெலவெலத்து போய் திரும்பி பார்ப்பதற்குள் நரஹரி சுவாமியின் கரம் அவன் குரல் வழியை பிடித்து நசுக்கியது. தன் படை வீரர்களை கோபுரத்தின் கீழேயே இருக்கச் சொன்னது தவறு என்பதை உணர்ந்த அவன் குரல் எழுப்ப வாய் திறந்தான். அதற்குள் ஹீம் ஹீம் என்ற ஒருவருடன் அவன் குரல் விலையை பற்றி பிடியை தளரவிடாமல் அவனை உலுக்கிய அந்த வயோதிகர் தன் முஷ்டியினால் அவன் நெஞ்சில் ஒரு குத்து விட்டார். அவன் கூடு நொறுங்குவது அருகில் இருந்த வெள்ளாய்க்கு நன்கு கேட்டது. அவனை சுழற்றி கோபுரத்திலிருந்து வீசிய நரஹரி கோபத்துடன் கோபுர கலசங்கள் இருந்த பகுதிக்கு செல்லும் படிக்கட்டிகளில் ஏறி சப்பனமிட்டு அமர்ந்து விட்டார். அந்த படைத்தளபதியின் குரல் வலியை நசுங்கியதால் வெளியேறிய இரத்தம் அவர் கைகளின் நுனியில் காணப்பட்டது. வெள்ளாய்க்கு அந்த வயோதிகர் அமர்ந்திருந்த விதத்தை பார்த்ததும் எதையோ உணர்த்தியது. கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது. அவர் காலடியில் விழுந்து கதறினாள். கீழே கிடந்தவனை கனிவுடன் பார்த்த நரஹரி சுவாமி, வெள்ளாயி என்கின்ற பெயரில் நீ செய்த தியாகத்தை திருவரங்கம் மறக்காது. ஸ்வேதலதா, இனி நாம் நிற்கும் இந்த கோபுரம் காலம் காலமாய் வெள்ளாயி கோபுரம் என்றே அழைக்கப்படும் என்றார். வெள்ளாயி மீண்டும் எழுந்த பொழுது அவரை காணவில்லை. இவள் உள்ளத்தில் பேரானந்தத்தை பரவச் செய்துவிட்டு எங்கேயோ போய்விட்டார் அந்த வயோதிகர். கீழே பரவிய பரபரப்பும் திமுதுமுவென்று படை வீரர்கள் மேலே வருவதும் இவள் காதில் துல்லியமாக தெரிந்தது. இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு தெரிந்துவிட்டது. அரங்கனிடம் செல்லப் போகின்றாள் அவள். படிகளில் ஏறி உச்சியை அடைந்தவள் அரங்கன் கோவிலை சுற்றி ஒரு முறை பார்த்தாள். அரங்கம் வாழட்டும் என்று கதறிக்கொண்டே உச்சியிலிருந்து கீழ் நோக்கி தாவினாள். அவருடைய மூதாதையர் அப்புறமேய ஆப்தர் மணக்கண்ணில் கண்ட காட்சி அன்றுதான் நிகழ்ந்தது. முதலில் படைத்தளபதி விழுந்தான். அதன்பின் அவருடைய கொள்ளுப்பேத்தி ஸ்வேதலதா என்கின்ற வெள்ளாயி கீழே விழுந்து உயிரை விட்டாள். வெள்ளாயியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இன்றும் திருவரங்கத்தின் கிழக்கு கோபுரம் வெள்ளாயி கோபுரம் என்றே அழைக்கப்படுகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.